கொல்கத்தா மருத்துவர் பாலியல் வன்கொடுமை விவகாரம் பெரும் பூதாகாரமாக கிளம்பியிருக்கக்கூடிய சூழலில் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. குறிப்பாக 10 நாட்களில் மரண தண்டனை கிடைக்கும் வகையில் சட்டம் கொண்டுவரப்படும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அடுத்த வாரம் கூட இருக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே மாநில சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்படும் என்று மம்தா பானர்ஜி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இது குறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இந்த விவகாரத்தில் அவர் கூறியது என்ன என்பது தொடர்பான முழு விவரங்களையும் அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் பாஜக சார்பில் பந்த் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இது போன்ற ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. அந்த அறிவிப்பினுடைய முக்கிய சாராம்சம் என்ன? விரிவாக விவரிங்க. வணக்கம். பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு 10 நாட்களில் தூக்கு தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அடுத்த வாரம் மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவையில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்திருக்கிறார். அவருடைய இந்த அறிவிப்பினுடைய பின்னணி என்பது கொல்கத்தாவில் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை இழைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் அந்த மாநிலத்தில் பெரும் சீற்றத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து மாணவர் அமைப்பினர், மகளிர் அமைப்புகள் மற்றும் மருத்துவர்கள் இந்த பெண் மருத்துவருடைய கொலைக்கு நீதி கேட்டு பல்வேறு வடிவங்களில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இதனால் அங்கு ஆளும் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு ஒவ்வொரு நாளும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு கூட பாஜக 12 மணி நேர முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய 27வது ஸ்தாபன தினம் கொண்டாடப்படுகின்றது. 27 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உதயமானது. இந்த தினத்தை அவர்கள் சாத்திர பரிஷத் திவஸ் என்று அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறார்கள். இன்றைய தினத்தை பெண் பயிற்சி கொலை செய்யப்பட்ட பெண் பயிற்சி மருத்துவருக்காக அர்ப்பணிப்பதாக மம்தா பானர்ஜி அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த கட்சியினுடைய மாணவர் அமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசுகின்ற போது இந்த கொலை செய்யப்பட்ட பெண் பயிற்சி மருத்துவருடைய அந்த கொலைக்கு தாங்களும் நீதி கேட்கிறோம், ஆனால் பாஜகவோ முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அவர்களை பொறுத்தவரை நீதி வேண்டும் என்பது பாஜகவினுடைய நோக்கம் அல்ல, மாறாக மேற்கு வங்கத்தினுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய ஒரே நோக்கம். மணிப்பூரிலோ அல்லது உத்தரப்பிரதேசத்திலோ பாஜக மாநிலங்களிலோ இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்ற போது பாஜக முதல்வர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தாங்கள் ஒருபோதும் கோரவில்லை எனவும், அதே போல இந்திய பாஜகவினுடைய இந்த முழு அடைப்பு போராட்டத்தை தாங்கள் எதிர்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இத்தகைய குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரே ஒரு நடவடிக்கை என்னவென்றால் அது சாகும் வரை குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிப்பதுதான் ஒரே தீர்வு எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே அடுத்த வாரம் மேற்கு வங்கத்தினுடைய சிறப்பு சட்டப்பேரவை கூட்டப்படும் எனவும், அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு 10 நாட்களுக்குள் தூக்கு தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் அந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி வைப்போம். ஆளுநர் எந்த விதமான சாக்கு போக்கும் செல்லாமல் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அப்படி ஒருவேளை அவர் ஒப்புதல் கொடுக்காமல் காலம் தாழ்த்தினால் நான் ஆளுநர் மாளிகை முன்பே தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல போராடி வரக்கூடிய மருத்துவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு விட்டு பணிக்கு திரும்ப வேண்டும். போராடி வரக்கூடிய மருத்துவர்கள் மீது தாங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்பதையும் அவர் அறுதியிட்டு கூறியிருக்கிறார். மம்தா பானர்ஜி இது போன்று கூறியிருந்தாலும் கூட அது நடைமுறை ரீதியாக சாத்தியமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் ஒரு குற்றம் நடக்கின்ற போது அந்த குற்றத்திற்கு தேவையான சாட்சியங்கள், ஆதாரங்களை வெகு விரைவாக திரட்டி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கின்ற வரைதான் மாநில அரசினுடைய அதிகாரம் மற்றும் பணியாக இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு அந்த வழக்குகளை விரைவாக விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பது என்பது நீதிமன்றத்தினுடைய கைகளில் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது 10 நாட்களுக்குள் ஒருவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கின்ற வகையில் மாநில அரசு ஒரு சட்டம் ஒன்றை இயற்றினால் அது நடைமுறைக்கு எந்த வகையில் அது சாத்தியமாகும்? ஒரு மாநில அரசால் அப்படி ஒரு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா? அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஏனென்றால் ஒருவேளை கீழ் நீதிமன்றமோ விரைவு நீதிமன்றமோ ஒருவருக்கு தூக்கு தண்டனை விதித்தாலும் கூட
அந்த தூக்கு தண்டனையை எதிர்த்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உயர்நீதிமன்றத்திலும் அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் கூட குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு, இப்படி பல்வேறு சட்ட வழிமுறைகள் இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது இது போன்ற குற்றவாளிகளுக்கு 10 நாட்களுக்குள் தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று ஒரு மாநில அரசு சட்டம் இயற்ற முடியுமா? காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா? அப்படி நிர்ணயித்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாலும் அது அதற்கு ஒப்புதல் வழங்கப்படுமா? அது சட்டத்தின் முன்பு செல்லுபடியாகுமா என்கிற பல்வேறு கேள்விகளும் எழுவது தவிர்க்க முடியாததாக உள்ளது. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.